எனக்கு கண்ணில் ரியலாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. அதுவும் அங்கே பாருங்கள், அங்கேயே வந்து 5 ஃபால்ஸ் கேட்டே இருக்குது. 1 2 3 4 5. அப்படியே இந்த சைடில் பாருங்கள், இங்கேயும் அப்படியே ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குது. அட்டா அட்டா அட்டா, எப்படி வேற மாதிரி இருக்கே, ஏதோ ஃபாரின்ல வந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பயங்கரமான ஏரியாலாம் இருக்குன்னா யாராலும் நம்ப முடியாது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம மான்சூன் ரைடோட டே 3 இன்றைக்கி. ஆக்சுவலாக கோவா விட்டு இன்னையோட கிளம்ப போகிறோம். நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஸ்பாட்டை நம்ம கவர் பண்ணியிருப்போம். கோவா வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குது. சொல்லப்போனால் எங்களுக்கு டேஸ் பத்தாது. இங்கெல்லாம் கோவாவில் ஸ்டே பண்ணி பார்க்கணும். ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் ஸ்டே பண்ணணும். அதனால் நாங்கள் வந்து மெயினாக வந்து ஒரு 2 days நைட்டில் தான் வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோம். ஏன்னா துஷாகர் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டே பிளான் பண்ணோம். துஷாகர் பார்க்க முடியல, க்ளோஸ்டு. அதனால் இந்த 2 நாளை வந்து நாங்கள் கோவாவில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3rd டே மார்னிங் வந்து நம்ம ரைடை எங்கே போகிறோன்னா, நம்ம ராய்கட்னு ஒரு காட்டு தான், அது காட்டு ஏரியா தான். அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டே வந்து பேசியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் போயிட்டு அந்த ஸ்டே எல்லாமே டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். எப்படி போகிறோன்னா, நம்ம ஹைவே தான், நம்ம நார்மல் ஹைவே தான் போக போகிறோம். எக்ஸ்பிரஸ் மும்பை டு பூனே எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ இன்றைக்கும் வந்து நம்ம டே ஃபுல்லாக வந்து ரைட் பண்ண தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே ஒரு பாபான்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கேலன்கட் பீச்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் நியர்பையில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பாபா ஃபால்ஸ். நல்ல ஃபால்ஸ் தான். அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே திரும்ப எங்கள் ஸ்டேக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து நம்ம கோவா இந்த கேலன்கேட் ஏரியா இருக்குல்லங்க, இந்த கேலன்கேட் ஏரியாவிலேருந்து நம்ம போகக்கூடிய ரெசார்ட் ஸ்டே ராய்கட், அந்த ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 530 கிலோமீட்டர் இருக்குது. அதுவே டியூரேஷன் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா மேப்பில் வந்து 10 hours காமிக்குது. நம்ம பாபா வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் பார்த்தாலுமே வந்து எப்படியுமே இன்றைக்கி நம்ம ரீச் ஆகிறதுக்கு 8 ஆயிரும். இந்த 3 நாளுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடாகவே வந்து எப்படின்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு தான் வந்து ரூம்க்கே ரீச் ஆகணும், ரொம்ப லேட் நைட்டாக. அப்படி தான் இப்போ இந்த 1 வீக் ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போகுது. இந்த ரைடு முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ போகிற வழியில் சீனரிஸ்லாம் செம்மையாக இருக்கும் போது அதையும் கவர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஓகே, கோவாக்கு நம்ம நார்த் கோவாக்கு ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்பலாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறதுக்கு போதும் நான் இருக்குது. எடுத்துகிட்டு வரதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, பேக் பண்ணிவிட்டு. அங்கே இருக்குது பெரிய தலைவலி. அவ்வளோ, நம்ம கேலன்கட் பீச்சுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்பிடுவோம். செம்ம ஹாட்டாக இருக்குது. இன்னொன்று கோவா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாகவும் இருக்குது. எப்படின்னா மழையும் வருது, மழை வந்தாலுமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட்டு பயங்கர ஹாட்டு இருக்குது. அதான் கிடைக்குது. இந்த ரெயின் லேயர்ஸும் இதெல்லாம் போடுறப்ப உள்ளே எடுத்து ஊற்றுதுங்க பயங்கரமாக. கொஞ்சம் நேரம் நின்னாலே அப்படி ஊற்றுது. டே 3யோட நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபா வாட்டர் ஃபால்ஸ் போகிறாங்க. பாபா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் அங்கே போகிற வழி தான். கைஸ், நம்ம இப்போ வந்து ஹைவேவை வந்து கனெக்டிங் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து இன்டீரியரில் பூந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதெல்லாம் அந்த நார்த்து கோவா தான் செய்கிறோம். இன்னும் நம்ம கோவா விட்டு வெளியே வரல, அவுட்டரில். இது வந்து பார்த்திங்கன்னா குரீம் சொல்லுவாங்க. இந்த வில்லேஜ் போயிட்டுருக்க பார்த்திங்களா, அந்த வில்லேஜ் பேர் குரீம். இதை தாண்டி தர்கால், அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹைவே ஜாயின் ஆகும். கைஸ், இப்போ ஹைவே வந்துவிட்டோம். இந்த ஹைவே கீழே பாருங்கள், பெரிய ரிவர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா. இந்த ரிவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா டெரிகோல் ரிவர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம போகக்கூடிய சிந்துதூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நார்த்து கோவாவுக்கும் பிட்வீனில் இருக்குது, பார்டரில். ஆக்சுவலாக இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரிவர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க சேரும். அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் மிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் அரேபியன் சீல போய் மிக்ஸ் ஆகுது. ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்டு கூட எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொடுக்குது பாருங்கள்.
இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா கோவா டு மகாராஷ்டிரா ஹைவே தான் இது. இன்னும் நம்ம வந்து மகாராஷ்டிரா பார்டருக்கு வரல. இன்னுமே நமக்கு வந்து பாபா வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம போயிட்டே தான் இருக்கோம். இப்படி தான் ஹைவேயில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் சைடில் ஒரு கடையுமே எதுவுமே இல்லை. பாருங்கள், ரோட்வேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் க்ரீனிஷ் ஆகும். அப்பப்போ வந்து இந்த பெரிய மண் சுவர் மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கட்டி அதில் பைப் லைன்லாம் போட்டு ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டல் இப்படி தான். அந்த ஹைவே போகிற வரைக்கும், மகாராஷ்டிரா பார்டர் போகிற வரைக்கும் எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. பெருசாக கடை வசதி இது இல்லை, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. நம்ம ஒர்க்கிங் டேஸில் போகிறதுனாலங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக அப்படி பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். இதே வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம ரோட்டில் போயிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு செம்ம வண்டி பாசிங்லேயே தான் இருந்திருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளே இருக்காது. இந்த டைமில் அப்படியே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்காது அந்த டைமில். பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்குள்ளே வந்து வரப்போகிறோம். இந்த செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த செக் போஸ்ட்டை தாண்டினா வந்து மகாராஷ்டிராங்க. இந்த செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கெலாம் வந்து ஃப்ரீ தான். இது 4 வீலர்ஸ்லாம் வந்தோம்னா அதுக்கு வந்து பெயிட் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் சேரும்னா சிந்துதுர்க்னு சொல்லுவாங்க. இந்த சிந்துதுர்க் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சேரும். பாருங்கள், இந்த பெரிய ஆர்ச் இருக்குது பாருங்கள். இந்த ஆர்ச்சு தான் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வெல்கம் டூரிசம் ஆஃப் சிந்துதுர்க்னு சொல்லியிருப்பாங்க. மகாராஷ்டிராவில் வந்துவிட்டோம். இதை தாண்டி போனோம்னா இன்னும் ஃபுல்லாக மகாராஷ்டிரா தான் இனிமேல். டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் சிந்துதுர்க்னு ஒரு ஊருங்க. சிந்துதுர்க்ங்கிறது டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் வந்து மகாராஷ்டிராங்க. கைஸ், நம்ம ஹைவேல தான் வந்துட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகி இப்போ நம்ம வந்து ஒரு காட் ரோடு வழியாக உள்ளே வந்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நேராக எங்கே போய் கனெக்டிங் ஆகுனா அம்போலி ரோட்டில் போய் கனெக்டிங் ஆகுங்க. பாருங்கள், அப்படியே ஃபுல் க்ரீனிஷாக தான் இருக்குது. போகிற இடத்துலலாம் நல்லா டிஃப்ரெண்ட் சினரிஸ்லாம் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே செழிப்பாக க்ரீனிஷாக தான் இருந்தது. அந்த வேவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வே தான், ரொம்ப சின்ன வழி தான் அது. நல்லா கார்னரிங் பண்ணிவிட்டு நல்லா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த டைம் நைட்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்க்கவும் அந்த அந்த சினரிஸ்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா முடியல. இப்போ தான்டா செயினுக்குலாம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோடே இல்லைங்க அந்த ஏரியாவில். மேப்பை பார்த்துட்டு போனாலே பெரிய பிரச்சனை. இங்கே பாருங்க, வர வழியிலே ஒரு பாலம். கீழே போகிற தண்ணி போய்ட்டுருந்துட்டு பாலமும் சூப்பராக இருக்குது. அட்டி தரமாக இருக்குது. சைடில் ஃபுல்லாக நம்ம மேலேருந்து பார்த்தோம்லங்க, அந்த தண்ணி தான் அது. பாலத்துக்கு மேலே இன்னும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட தண்ணி தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கோயில் தான் இருக்குங்க, ஆஞ்சநேயர் கோயில் போல். ஜெய் ஆஞ்சநேயர். கைஸ் பார்த்துங்க, இப்போ தான் நம்ம வந்து அம்புலி காட் ரோடு வந்து ஜாயின் ஆகிட்டுங்க. இப்போ ஃபுல்லாக அம்புலி காட் ரோடு தான், ஒரு 50 கிலோமீட்டருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு டென்ஸாக இருக்குன்ட்டு. இந்த சினரிக்கெலாம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போக நிறையா சினரிஸ்லாம் நீங்களே பார்க்க போகிறீங்க. பாருங்கள், அந்த மழை டைமில் எந்த அளவுக்கு நிறையா ஃபால்ஸ்லாம் க்ரியேட் ஆனது. ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வென்குர்லா டு பெல்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டு தான், சிந்துதுர்க். அதே சிந்துதுர்க் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கணும். இங்கேருந்து இந்த அம்புலி ரோட்லேருந்து நமக்கு பாபா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. இப்படியே தான் நாங்களும் போயிட்டே இருந்தோம். மழையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரம்பித்து திரும்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. மழை அதிகமாக, ரோடும் நல்லா மிஸ்டாக இருந்துச்சு, நல்ல ஹெவியான மழையும் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரூட்டில் போகிறதுக்கே செம்ம அட்வென்ச்சர் அண்டு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல கார்னரிங்கு, அந்தந்த கார்னரிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபால்ஸ் க்ரியேட் ஆகிருந்துச்சு. ஸோ சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த இயற்கையை ரசிக்க.
நான் சொன்னேன்லங்க, இங்கே பாருங்கள், திரும்புகிற இடம்லாம் ஃபால்ஸு தான். ஃபால்ஸ் மாதிரி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், அந்த கார் நிற்கிது பாருங்கள், அந்த சைடில், அந்த ரைட் சைடில். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ரோடை பொறுத்த வரைக்குங்க, நம்ம போயிட்டு உள்ளே ட்ரெக் பண்ணி எங்கேயும் போய் ஃபால்ஸை பார்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னா டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக வெயிட் பண்ணுறதுக்கு பக்கா ரோடுங்க. மக்களே, யாரோ கோவா வந்துட்டு மகாராஷ்டிரா போகணுன்னு அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த அம்போலி காட் ரோடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம எத்தனை டைம் சொன்னாலும் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், வார்த்தையே இல்லை. ஏன்னா போகிற வழியில் இந்த மான்சூன் டைமில் அதுவும் போனீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்க ஃபால்ஸை கண்ணில் பார்க்கலாம். திரும்புகிற இடத்தெல்லாம் ஃபால்ஸ் பார்க்கலாம். லைக் லோனாவாலா ரோடு மாதிரி. லோனாவாலா போக முடியாதவங்க இந்த ரோட்டை கூட கவர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அதுக்கு ஃபுல் கேரண்டியாக இருக்குங்க இந்த ரோடு. அந்தளவுக்கு பயங்கர மான்சூன் வைப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸ் தான். இதுக்கு இப்போவே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 வாட்டர் ஃபால்ஸாச்சும் பார்த்துருப்போம் நம்ம இந்த ரோட் சைட்லேயே. தரமாக இருக்கு. இங்கே பாரு, இங்கேயே 4-5 ஃபால்ஸ் கிரியேட் இருக்குமாப்ல. வா 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 வா. இந்த இயற்கையை ரசித்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நான் அந்த டைமில் vlogging பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் என்னோடய கரகம் வாய்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளால் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் அந்த மாதிரி அந்த மொமெண்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்க முடியாதுல்ல, என்ன தான் இருந்தாலும். அதுதான் பெரிய ஒரு சங்கடமே. இதெல்லாம் நம்ம வீடியோஸில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லைவாகவே இந்த மாதிரி அனுபவிக்கிறோம். செமையாக இருக்கு. நிறையாவே நானே எதோ பேசிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு எனக்கு இந்த ரோடு. நான் ஓட்டின என்டையர் ரைட்லேயே இந்த இந்த அம்புலி காட் ரோட்டில் ஓட்டினதான் எனக்கு ஃபுல் ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பாருங்கள். இது அந்த ரோட் சைட்லேயே இருக்கும். நம்ம இது போய் நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ ஆட் பண்ணியிருப்போம் பாருங்கள். நம்ம இந்த ஃபால்ஸுக்கு இப்போ ரோட் சைடில் பார்த்துட்டு இருக்கலாங்க, இந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸு. இது நம்ம போயிட்டு அந்த வண்டி நிறுத்திட்டு நம்ம உள்ளே போய் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வா, செம்மையாக இருக்கு மாப்பிள்ள. இந்த வீடியோஸில் பார்க்குறது இந்த கண்ணில் ரியலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு சரியான ஸ்பாட்டுங்க. இந்த ரோட்லேயே ஒரு ஹைலைட்டான ஸ்பாட்னா இந்த ஸ்பாட்டு சொல்லலாம். அதுவும் அங்கே பாருங்கள், அங்கே அங்கேயே 5 ஃபால்ஸ் கிரியேட் இருக்குது. 1 2 3 4 5. அப்படியே இந்த சைடில் பாருங்கள், இங்கேயும் அப்படியே ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குது. கைஸ், இப்போ நம்ம அந்த வாட்டர் ஃபால் மேலே அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வியூ பார்க்க போகிறோம். பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபால்ஸுக்கு நேம் பார்த்தீங்கன்னா மௌலி வாட்டர் ஃபால்ஸ் தான். செம்ம ஃப்ளோ வந்துட்டு இருக்கு பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ் மேலே வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்குது. வாவ், உள்ள என்ட்ரி டிக்கெட் பெர் பர்சனுக்கு 20 rupees வாங்குறாங்க. செம்ம வருத்துங்க. ஆனால் இந்த மௌலி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியிலே ஈஸி ட்ரெக்கிங் தான். ஏன்னா பெருசாக ட்ரெக் பண்ணி போகிற அளவுக்குலாம் இருக்காது. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி ஒரு 150 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஏறி இறங்கினா ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். செம்ம ஸ்பாட்டுங்க இது. ஆனால் பாருங்க, போகிற இடத்துலலாம் அந்த மாதிரி தான் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பாருங்க, அங்கே பாருங்க,
கார்னரிங் திரும்புகிற இடத்துலலாம் ஃபால்ஸாக இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸு. இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட்லாம் ஆயிருக்கும் போல். மழை ஹெவியாக மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரோடே பிளாக் ஆகிட மாட்டேங்குது. ஓ இங்கே பாருங்கள் போகிற வழியிலே இது ஒரு மெயின் ஃபால்ஸ் போல். வாவ் இங்கே பாருங்க. இதுதான் அந்த வைல்டு சிந்து தர்கன்னு இருக்குல்லங்க, அந்த ஊர் தான் நம்ம அங்கே பார்த்தோம்ல, பெரிய ஆர்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் இது. அம்போலி தான், அம்போலி. இதோட வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எதை சேரும்னா சிந்து துர்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க ஃபுல் மிஸ்டாக இருக்குது. வாவ் இப்போதான் தெரியுது ஏன் அந்த ஆர்ச் போட்டு வெல்கம் டு டூரிசம் ஆஃப் சிந்து துர்க்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்கட்டு. ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக போடாமல் எப்படி இருக்க முடியும். நாங்கள் மட்டும் நேராக மகாராஷ்டிரா போயிருந்தோம்னாங்க இந்த மாதிரி இடத்துல கவர் பண்ணியிருக்க முடியாது. அதனால் இடையில எங்கெங்கே போகிற இடத்துல ஸ்பாட் இருக்கும், நம்ம மேக்ஸிமம் அங்கேயும் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். மகாராஷ்டிராவில் மட்டுமே நம்ம எதிர்பார்த்துட்டு போகக்கூடாது, அங்கே தான் சூப்பராக இருக்குன்ட்டு. போகிற வழியில் அதை விட நல்ல நல்ல ஸ்பாட்டும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போகலாம், தப்பு இல்லை. என்ன டேஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்படின்னா அது தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக பண்ணிக்க வேண்டியதான். இண்டிகேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க போர்ட்லேயே, என்னன்னா டென்ஸ் ஃபாகி ஏரியான்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஃபுல் பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக டென்ஸாக ஃபாகாக இருக்குது. பாருங்கள் லேண்ட்ஸ்லைடு ஏரியா, ராக்ஸ் ஃபால்ஸ் ஏரியா, இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி விழுந்துருக்கும், அதனால் போட்டு வச்சுருக்காங்க. வாவ் அட்டா 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 எப்படி வேற மாதிரி இருக்கே, ஏதோ ஃபாரின்ல வந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பயங்கரமான ஏரியாலாம் இருக்குன்னா யாராலும் நம்ப முடியாது. இப்போ ஒரு நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம், ஹில் ஸ்டேஷன் ஏரி. ஏன்னா அந்த ஃபால்ஸுக்கு நம்ம பாபா ஃபால்ஸுக்கு இப்படி தான் போய் ஆகணும் போல். பாபா ஃபால்ஸ்லாம் தெரியுமான்னு தெரியல, எந்த அளவுக்கு மிஸ்டாக இருக்குது, எப்படி ஃபால்ஸ் விசிபிள் ஆகுமான்னு தெரியலையேங்க. என்னப்பா ஒன்றுமே தெரியல. கைஸ் பாருங்கள், இவ்வளோ நேரமாக நம்ம வந்து ஃபுல் மிஸ்டி ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். இப்போ சடனாக பாருங்கள் டோட்டலாக அந்த சினரிஸே மாறிடுச்சு டிஃப்ரெண்ட்டாக. சைடில் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம வந்து பாபா வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி தான். இந்த வில்லேஜ் பேர் பார்த்திங்கன்னா ஷாஹூல் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சாவன்ட்வாடிங்கிற ஒரு தாலுக்காவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. என்ன டிஸ்ட்ரிக்ட்னா அதே நம்ம இப்போ சிந்துதுர்கோட டிஸ்ட்ரிக்டே தான், மகாராஷ்டிரா ஸ்டேட்டு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ரோடு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக அந்த ஓட மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது, நல்ல சீனரிஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சீனரிஸ்குள்ளேயே போயிருப்போம். செம்ம க்ரீனிஷாக இருந்துச்சுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. போயிட்டே இருந்தோம். இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிவர் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ரோட் சைட் பக்கத்துலேயே இருந்துச்சுங்க தண்ணி ஃபுல்லாக. இந்த ரிவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாபிரபா ரிவர்னு சொல்கிறாங்க. மழை டைம்லாம் எப்பயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருக்குமா அந்த ரிவரில். எவ்வளோ ப்ரோ? 50 50 rupees per bike? bike parking 50. பாபா வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுங்க. பாருங்கள் நம்ம பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூவை, அந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுதான் பாபா வாட்டர் ஃபால்ஸ். நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாட்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்குது,
ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னான்ட்டு. கைஸ் இப்போ நம்ம அந்த பாபா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம்லங்க. இந்த பாபா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா 96 மூவியில் லைஃப் ஆஃப் ராம் சாங்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரி, அந்த நேச்சரை ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த ஃபால்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட லுக் லைக் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது கிடையாது. அந்த சீன் எங்கே எடுத்தாங்கன்னா அது மணாலியில் எடுத்தாங்க. மணாலியில் வந்து பார்த்திங்கன்னா ஜோகினி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு, ஆனால் பார்க்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருக்கும். போய் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு பாபா வாட்டர் ஃபால்ஸை நோக்கி பயணத்தை தொடங்க போகிறோம். வண்டியெல்லாம் சைடில் போட்டாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு தானே. மெயினாக டாப் பாக்ஸ் அப்போ இதை லாக் பண்ணாமல் போய்ட்டு வேலை முடிஞ்சுதுங்க, சோழி முடிஞ்சிடும். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். வாங்க ட்ரெக் பண்ண ஆரம்பிப்போம். ப்ரோ ஓகேன்னு சொல்லுங்கள், அவர் வீடியோ போயிட்டு போகிறாரு. ஒரு வேளை வீடியோ எடுக்கிறன்றதுக்கு பேர் தான் போயிட்டு இருக்கு. கமான் தங்க வேலை அங்கே பேர் மாப்பிள்ளை கில்லி மாதிரி வந்துட்டு இருக்கான் பேர். ஐஸ் அங்கே தெரியுது பாருங்கள், அங்கேயே 3 ஃபால்ஸ் இருக்குங்க. அதில் எது பாபா வாட்டர் ஃபால்ஸ்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் இருக்கிறதுல பெரிய வாட்டர் ஃபால்ஸ் போல இந்த இதை கம்பேர் பண்ணுறப்ப. என்னாச்சு வெறி பிடிச்சிருச்சு போச்சு. ஐயோ இப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஆமாம், வீட்டில் உட்காந்துருங்க. அவ்வளோதான், வேலைக்கு போகாதீங்க. எங்கள் மாதிரி இங்கே வெட்டியாக சுற்றுங்க, அவ்வளோதான். நாங்களே எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி ஸ்பாட்லாம் கவர் பண்ணுவோன்ட்டு. ஆனால் இந்த ரைடு நாங்கள் வராமல் விட்டுருந்தோம்னா சமயம் மிஸ் பண்ணி வந்திருப்போம். நண்பர்களே இதெல்லாம் பார்த்துட்டு தயவுசெய்து மந்த்லி ஒன்ஸு இந்த மாதிரி ஒரு 6 மந்த் ஒன்ஸாக ரைடு போங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு போங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு ரைடு போங்கன்ற வெளியே. முக்கியமாக அந்த ரைடு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கானுங்களே, அவனுங்களுக்கு தான் அந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். வீட்டில் இருக்காதீங்க தயவுசெய்து, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வீட்டில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறான்ட்டு இருந்தால் நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, வயசான காலத்தில் போக முடியாது. ஸோ இருக்கிற சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நல்லா மழை வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம கோபுரம் வந்து என்ன ஆச்சுன்னா, நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா நல்லா மலையில் நனைஞ்சதுனால ஃபுல்லாக மலையில் கவர் பண்ணிட்டு வந்தேன். அதனால் டிஸ்பிளே போன மாதிரி கோடு வந்துடுச்சு. இங்கே ஒரு தண்ணியில் உட்காந்துருக்காங்க. ஆட என்ன ரெஸ்ட் கேட்குறாங்க இயற்கை. ஐயோ இது வேற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பவும் வந்து டிஃபிகல்ட்டான ட்ரெக்கும் கிடையாது. பாபா வாட்டர் ஃபால்ஸ்க்கு மாடரேட் ட்ரெக்கிங் தான். இங்கே பாருங்கள், இங்கே வாட்டர் ஃபால்ஸ். அந்த மழை குறைஞ்சா கூட பரவாயில்ல, மழை வேறு வந்துக்கிட்டே இருக்குது சைட் வழியா. வாவ், நம்மளும் தமிழ்நாளுக்கு மாதிரியே இருக்காங்களே. இங்கே பாருப்பா நண்டு, எவ்வளோ பேர் நண்டுன்ட்டு. ஓ நண்டா ಕನ್ನಡ ಬರ್ತಾ ಹಿಂದಿ எவ்வளோ பெரிய நண்டுங்க கையில். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க, இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க கிடைக்கிற நேரத்தை. அங்கேருந்து பார்த்தோம்லங்க 3 ஃபால்ஸு. ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தாச்சு, இது செகண்டு. பாருங்கள் கீழேருந்து வச்சு காமிக்கிற மாதிரி எப்படி இருக்கு.
ஓ அங்கே இருக்குங்க ப்ரோ, அந்த உள்ளேருந்து பார்க்குற மாதிரி. ப்ரோ ராம் எங்கே ராம் போனேன்? ஓ பாருங்கள் 96 ராம் வந்து இவர் தான். அது ஆக்சுவலாக இவர் தான் அந்த சின்ன வயசில் அந்த சீன் இருந்தார்ல, அவர் அதே மாதிரி ஃபேஸ் பாருங்கள் இவருக்கு இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ராம் எங்கே ராம் போனேன்? பைக்கெல்லாம் இது வரைக்கும் எடுத்து வந்து ஃபோட்டோ போட்டுருந்தேன். ஆடு போல ஹாய் ப்ரோ. தமிழ்நாடு. இது ஒரு பெரிய ஒரு பக்கெட் லிஸ்ட்டுங்க. அருமை. பாருங்கள் அங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ், ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ், பாபா வாட்டர் ஃபால்ஸ். பாருங்கள் தண்ணி எப்படி கொட்டுதுன்ட்டு. ஆக்சுவலாக வெளியே கொட்டுது, நம்ம உள்ளேருந்தே பார்க்கலாம் அழகா. இந்த 96 மூவியில் மாதிரியே இருக்கும். ஆனால் 96 மூவி இங்கே இருக்க கிடையாது, அது வேறு இடத்துல எடுத்தது. ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி இருக்குன்றேன். என்ன என்ஜாய்மெண்ட் இருக்காங்க பாருங்கள் எல்லோரும். எக்ஸ்ப்ளோர் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம பார்க்காம போனாலும் மிகப்பெரிய தவறு பண்ணதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போனாலே பெரிய ஒரு வரவன் கிடைச்ச மாதிரி. வாங்க செம்மையாக இருக்குது அந்த சினரிக்கு. தண்ணி நான் கூட்டிகிட்டு இருக்க வெளியே உள்ளே ஜாலியாக நின்றுருக்காங்க பாருங்கள். சேம் 96 மூவி மாதிரி தான் இருக்குது. நம்ம போய் உள்ளே நின்று ஒரு ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுப்போம். கைஸ் பார்த்துங்க, ஃபைனலி நம்ம பாபா வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளோ வருதுன்ட்டு. கைஸ் உண்மையிலுமே இந்த பாபா வாட்டர் ஃபால்ஸ் செம ஒர்த்து. ஏன்னா மஸ்ட் விசிட் பிளேஸுங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த பக்கம் கோவாலேருந்து நம்ம ஆக்சுவலாக மகாராஷ்டிரா அம்புலி வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி இருக்குது இந்த பாபா வாட்டர் ஃபால்ஸு. இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஆனால் லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்பாட்லாம் பார்க்காம போயிடக்கூடாது. பாருங்கள் எப்படி தண்ணி கொட்டிகிட்டு இருக்குன்ட்டு. இந்த பாறையிலேருந்து வெளியே கொட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஊர்லேருந்து ஜாலியாக ஸ்னாப்பு வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு நம்ம பாபா வாட்டர் ஃபால்ஸை. ஓகே கைஸ், நான் போயிட்டு மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். கைஸ் நம்ம பாபா வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வெளியே வந்தாச்சுங்க. எங்கே போகிறோம்னா ஹைவேக்கு தான் போய் கனெக்டிங் ஆகணும். அதனால் நம்ம அந்த பாபா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து டோட்டலாக அந்த அம்புலி காட் ரோட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ திரும்ப வந்த வழி தான். வந்த வழினா நம்ம லெஃப்ட்டு எடுத்தோம்னா வந்த வழி. இப்போ நம்ம ரைட் எடுக்கணும். பாருங்கள் அந்த ஃபுல் மிஸ்ட்டாக இருக்குது, அந்த கார் வருது பாருங்கள் முன்னாடி. இப்போ போகிற ரோட்டில் இந்த ரைட்டில் எடுத்து போனால் நம்ம டேரெக்டாக ஹைவே கனெக்டிங் ஆகிக்கலாம் முன்னாடி போய். ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக முடியாது ராய்கட்டுக்கு. ஏன்னா ராய்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர் வருதுங்க பாபா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நம்ம பிளான் பண்ண ஸ்டேக்கு. அதனால் நம்ம வந்து முன்னாடியே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். முன்னாடி எங்கே பிளான் பண்ணோம்னா, நாங்கள் வந்து சம்ருதி ஹோம் ஸ்டேன்னு ஒரு ஸ்டேவை பார்த்துருக்கோம். அந்த சம்ருதி ஹோம் ஸ்டே எங்கே இருக்குன்னா, கமர்கோனுங்க ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னா பத்தன் தாலுக்காவில் தாங்க இருக்குது, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தான். ஆக்சுவலாக சத்தராங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்கு, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அது வந்து எங்கே இருக்குன்னா கொய்னாங்கிற ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரியில் தான் இருக்குது. இந்த கொய்னா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வைல்ட் லைஃப் சேஞ்சுரி தான். அங்கே நிறையா ஃபால்ஸ் இருக்குது, லேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நியர்பையில் போகிற வழியில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஆனால் ராய்கட் அப்படி தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் அந்த கமரகான் ஒரு ஊர் வில்லேஜ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சம்ருதி ஹோம் ஸ்டே எடுத்திருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு நம்ம இன்றைக்கி செக்இன் பண்ண போகிறோம்.
இங்கேருந்து நம்ம போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 o'clock 1 o'clock ஆயிரும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம அந்த அம்புலி காட் ரோட்லாம் தாண்டி 80 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், திடீர்னு பாருங்கள் எப்படி சினரிஸ் மாறி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு செம்ம க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், 2 சைட்லேயும் சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. அந்த டைம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு செம்ம க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காகல்னு ஒரு ஊர் சொல்கிறாங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட் தான். காகல்லேருந்து கொல்ஹாப்பூர்னு ஒரு ஊர், அதுக்கு முன்னாடி இன் பிட்வீனில் தான் இந்த ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் காட் ரோடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் செம்ம எவர் க்ரீனாக இருக்கும் அந்த இடம் பார்க்கவே. ஒரு 30 கிலோமீட்டருக்கு வந்து இந்த மாதிரியே தான் ஃபுல்லாக எவர் க்ரீனாகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக கொடுக்கும் இந்த ரோடு. ஹைவே வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்போ போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா மும்பை டு புனே ஹைவே தான் இது, ஃப்ளைஓவர். ஆக்சுவலாக இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஸ்டேக்கு. 100 கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 hours காமிக்குதுங்க. ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்து ஹைவே போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரு வில்லேஜில் போய் அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு நம்ம காட் ரோடு ஓட்டுற மாதிரி மேப்பில் போட்டிருக்கு. அதுதான் அந்த கொய்னா வைல்ட் சான்ச்சுரி காட் ரோடு தான் அது. ஃபுல் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது. ஸோ அந்த வேலை தான் அந்த ஸ்டேவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 hours ஆயிரும். அப்படியே ரைடிங்கில் தான் இருக்கும், எங்கேயும் ரெஸ்ட் இல்லாமல். கைஸ் ஒரு வழியாக பக்கம் வந்தாச்சுங்க. பாருங்கள், இங்கேருந்து தான் அந்த கொய்னா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது டைகர் ரிசர்வ்டு ஏரியாங்க. ரொம்ப ஒரு ரிஸ்கியாக தான் இருக்கும் அந்த ரோட்டில். நைட் டைம்லாம் வரதுக்கு செம்ம த்ரில்லாக இருக்கும். ஃபுல் காட் ரோடு தான் பார்த்துக்குங்க. ஆனால் அனிமல்ஸ்லாம் நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொன்னாங்க இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ். ஆக்சுவலாக டைகர்ஸு, லியோபாட்ஸு, இண்டியன் கார்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த மழை டைமில் எதுவுமே வந்து ஸ்பாட் பண்ண முடியல. செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. ஆனால் நைட்டில் நாங்கள் 4 வண்டி மட்டும்தான் போயிட்டுருக்கோம் அந்த டைமில். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆக போகுது. அந்த டைமில் தான் நாங்கள் அப்படியே அந்த வைல்ட் லைஃப் ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கங்கே தண்ணி சவுண்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபால்ஸ் எங்கெங்கே இருக்குது என்னன்னு கூட தெரியல அந்த நைட்டில். ஆக்சுவலாக டேமும், கொய்னாவோட டேமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மார்னிங் இப்படி போகிறதுல கவர் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நமக்கு ரூமுக்கு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது ரூமுக்கு. இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் செய்கிறோம். ஆக்சுவலாக வந்து இது சத்தாரா டிஸ்ட்ரிக் தான். காலையில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ் ஏரியாவில் தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். அதனால் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இவங்க வந்து டைகரு, லியோபாட்லாம் ஸ்பாட் பண்ணியிருக்காங்களா ஒரு ரூமில் இருக்கவங்க சொன்னாங்க இந்த ஸ்டேக்காரங்க. பார்ப்போம் ஆனால் நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். மழை டைம்னால பெருசாக அது பார்க்கல. அது ரொம்ப ரேர் தான் பார்க்குறது தான். இங்கேயே இருக்கிறவங்க மட்டும் தான் கண்ணில் தென்படும். ஓகே, வாங்க ரூம் உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சம்ருதியோட ஸ்டே அப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம். தனி வீடு செட்டப்புங்க இது. அப்படியே வீடு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. பாருங்க, சோஃபா, டிவி, ஸ்பீக்கர் பாருங்கள், ஸ்பீக்கர் வைப்ஸ் பண்ணலாம், ஏர் கூலர், அட்டாச் பாத்ரூம் வந்து 2 பாத்ரூம் இருக்குது. பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூமு. தலைவர் தூங்கிட்டாரா? இங்கே ஒரு பெட்ரூமு, அதுக்குள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம், பீரோ, ஃபுல்லாக வீடு செட்டப் தான். இது ஹாலு, வேறு இங்கே ஒரு பெட்ரூம். மொத்தம் 3 பெட்ரூமுங்க. ஒர்த்து காஸ்ட்டுக்கு, இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான ரூம் தான். கைஸ் ஃபைனலி ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஸ்டே நேம் என்னென்னா சம்ருதி ஹோம் ஸ்டே. ஆக்சுவலாக வந்து நம்ம இன்றைக்கி கோவாவிலேருந்தே இந்த சம்ருதி ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 550 கிலோமீட்டர் வருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வாட்டர் ஃபால்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கோவாவிலேருந்து நம்ம பாபா வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அம்புலி போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. நம்ம ரோட்வேஸில் நிறையா ஃபால்ஸ் இருந்துச்சு, அங்கே அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். அதை கவர் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எப்படியும் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துமே எங்களால் வந்து அந்த இயர்லியாக வர முடியல டைமிங்க்கு. ஆனால் இப்போ டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரீச் ஆகிருக்கோம், எந்த டைமிங் ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock வந்து ரீச் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட மிட் நைட்டு இது. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் 2 ஃபால்ஸையும் கவர் பண்ணிவிட்டு ரொம்ப லேட் நைட்டாக வந்துட்டோம். ஸோ இனிமேல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில், 2-3 வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் டேமும் இருக்குது, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மான்சூன் ரைட் சீரிஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அப்லோட் ஆகும். ஏன்னா நாங்கள் ரைடு முடிக்கிறதுக்கே 1 வீக் ஆகும். இதில் வந்து எங்களுக்கு எடிட்டிங் பண்ண டைமே இல்லை. மார்னிங் ரைடு ஸ்டார்ட் பண்ணால் எப்பயுமே வந்து நைட்டு தான் முடிகிற மாதிரி இருக்குது எல்லா நாளும். 3 நாள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலேயாக தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாபாய், see you soon. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.